What is the scope of X in Germany? What is the scope of Y in Germany? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு வருது. But the problem is not the scope here. The problem is you. என்ன ப்ரோ நாங்க என்ன ப்ரோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், இமேஜின் இப்போ வந்து வேர்ல்ட் கப் இருக்கு, கிரிக்கெட் வேர்ல்ட் கப், அது வந்து வச்சிருக்காங்க ஸ்டேடியத்துல. ஸோ இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம், ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம், இந்த மாதிரி 10-15 கிரிக்கெட் டீம் வந்துட்டு வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் வின்னிங் தட் கப், இல்ல அந்த கப் எனக்கு எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள் கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். வாட் டு யூ திங்க்? விளையாடும் அவனே, விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு போன்னு தானே சொல்லுவோம். தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ அம் டாக்கிங் டு யூ ஆஸ் வெல். Don't come asking for scope. I can understand where you are coming from. You want to understand the market. All good. But the question format is wrong. அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இங்க ஸ்கோப் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. There is no end for nothing. யாருமே ஜாப் இல்லாமலாம் இங்க கிடையாது. எல்லாருக்குமே ஜாப் இருக்கு. அவங்க படிச்ச படிப்புக்கு, அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி, ரைட்? அதனால there is nothing called a market where you will have nothing. The scope is always there, but the only thing is, are you adapting your skills according to the current trends and scope? அதுதான் இங்க கேள்வி. Say for example, இப்போ நான் வந்து ஆதி காலத்துல என்ஜின்ஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் என்ஜின்ஸா இருக்கட்டும், இல்ல டீசல் என்ஜின்ஸா இருக்கட்டும். இப்போ டீசல் என்ஜின்ஸ்க்குலாம் மார்க்கெட்டே இல்லாம போக போகுது. இமேஜின் ஐ எம் an expert in டீசல் என்ஜின், அதுல இருக்கிற டெக்னிக்ஸ் இது எல்லாமே. So initially before 10-20 years the market was balanced between petrol engines and diesel engines, but now slowly it is converting into EV, ஹைட்ரோஜன் கார்ஸ், இந்த மாதிரி நிறைய போகும்போது EV-ஓட மார்க்கெட், ஐ மீன் டீசலோட மார்க்கெட் இன்னும் இருக்குது. பட் இஸ் இட் த சேம் லைக் வி ஹேட் லைக் 10 years பேக்? இல்ல, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா டீசலுக்கு மார்க்கெட்டே இருக்காது. சோ இந்த சினாரியோல அந்த எக்ஸ்பர்ட்டா இருக்கிற இன்ஜினியர் ஹூ இஸ் இன்டு டீசல் என்ஜின்ஸ், அவனுக்கு வேலை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இருக்காது. அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு மெக்கானிக் கடையை ஆரம்பிச்சு பழைய டீசல் வண்டிங்களுக்கு மெக்கானிக் பண்ணணும், இல்ல பழைய காருங்களுக்கு டியூனிங் பண்ற ஏதாச்சும் ஒரு ஜாப் கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. There will be always something, but the only thing is he needs to adapt to it, right? So அததான் அவர் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு அடாப்ட் பண்ணல அப்படின்னா he is going to not survive. இதுவே அந்த டீசல் இன்ஜின்ஸ்ல இருக்கிறவங்க, இமேஜின் நான் வேலை செய்யும் போது பெட்ரோல் இன்ஜின்ஸையும் கத்துக்கிறேன், EV மார்க்கெட்டையும் லேர்ன் பண்றேன், ஐ எம் அப்டேட்டிங் மை ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு வரும்போது அவரோட வேலை போகும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி நாட். அதனாலதான் சொல்றேன், there is always demand for you guys, right? The only thing is, are you upskilling yourself? இதை எப்படி பிரதர் அப்ஸ்கில் பண்றது? இப்போ நான் ஒரு ஜாப்ல இருந்தேன்னா என்னால வந்து தெரிஞ்சுக்க முடியும் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு. பட் அபார்ட் ஃப்ரம் தட், ஹவு ஷுட் ஐ லேர்ன், ஹவு ஷுட் ஐ அப்ஸ்கில் மை பிளாட்ஃபார்ம், என்னோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா வெரி ஈஸி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒன்னு, யூ ஹேவ் டு ஜாயின் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லிங்க்டின் குரூப்ஸ் அண்ட் வாட்ச் த இன்சைடர்ஸ். இன்னொன்னு, நம்ம வந்து தேவையில்லாம இந்த குமுதம், ஆனந்த விகடன், அந்த ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லாத புக்கெல்லாம் போய் நம்ம காசு கொடுத்து வாங்குவோம். I'm just talking about the facts, right? If you are interested into automobile, there are a lot of automobile magazines. If you are into digital business, there are a lot of magazines related to digital. Are we studying this? ஐயோ, அது காசு செலவாகும். அப்போ காசு செலவு இல்லாம உங்களுக்கு என்னதான் வேணும், ரைட்? ஸோ விஜயகுமார் சொல்ற மாதிரி ஒன்னு இழந்தாதான்ப்பா இன்னொன்னு பெற முடியும்னு சொல்றோம் இல்லையா? It applies to everything. ஒன்னு, you have to spend your time to attain the knowledge. இல்ல, you have to spend your money to attain the knowledge, or you have to spend your efforts to attain the knowledge. You will get something if you do something. If you don't do anything, there is nothing going to happen. அது மணியா இருக்கட்டும், எஃபர்ட்ஸா இருக்கட்டும், it can be anything. இது வந்து நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்லாம் நீங்க நினைக்க வேணாம். உங்களை நீங்களே கேளுங்க. நான் சொல்றது ரைட்டா தப்பா அப்படின்ட்டு நீங்களே கேளுங்க. இல்ல நீ சொல்றதெல்லாம் கிறுக்குத்தனமா இருக்கு, தப்புன்னா ஐம் ஓகே, ஐம் ஹாப்பி வித் தட், யூ கேன் க்ளோஸ் த வீடியோ அண்ட் கோ, ரைட்? இல்ல கரெக்ட் தான் ப்ரோ நீங்க சொல்றது, somehow I think it relates அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா then think about your career, where do you want to move. அதுக்கப்புறமா ஜெர்மனிக்கு வந்தா ஸ்கோப் இருக்கா? இல்ல, டெவலப் யுவர் ஸ்கோப், கிரியேட் a market for you guys, that's it. இப்போ ஏலாம் பூம் ஆகிட்டு இருக்கு, என்னென்னவோலாம் வருது, அரட்டை. நம்மளோட இப்போ இந்தியால, தமிழ்நாட்டுல அந்த வாட்ஸ்அப்புக்கு ஈக்குவலண்டா அரட்டை அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. லைக்
அதுக்கு மார்க்கெட் இருந்துச்சா? இல்ல, they created the market. So be one of them. அதனால நீங்க கம்பெனி ஆரம்பிக்கணுமான்னு இல்ல, அந்த அரட்டைக்கு பின்னால எத்தனையோ 1000 கைகள் இருக்கு, இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸ் எல்லாமே. அதுல ஒன்னா நீங்க மாறணும். அதுக்கு you have to upskill yourself, right? So that's what exactly happens when it comes to German market. On top of it, of course, German language இருக்கணும். So அதனால அதையும் நீங்க upskill பண்ணீங்கன்னா it will be beneficial. So if you are planning to upskill for German language and have no idea what and how high it has to be done, வர 12ஆம் தேதி அக்டோபர் மாசம் சாயந்தரம் 7:30 மணிக்கு நம்ம ஊர் டைமுக்கு, இந்தியன் டைமுக்கு, I am conducting a 3-hour live workshop. If you are interested, நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. அந்த ஒர்க் ஷாப்ல I am revealing 3 secrets which stops you from learning German language. அது என்ன அப்படின்றத நம்ம ஒர்க் ஷாப்புக்குள்ள பார்ப்போம். ஸோ ஸ்கோப் இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 5 minutes வீடியோ should have given you some insights exactly what scope is and how you can upskill yourself to create a market for you to increase the demand and get a job, right? அதனால தயவு செஞ்சு ஸ்கோப் இருக்கான்ற கேள்வி என்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயுமே கேட்டுக்காதீங்க. பிகாஸ் அது வந்து சந்தேகத்துக்கு உண்டான ஒரு கேள்வி. என்னால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வருது இல்ல, அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் தான் ஸ்கோப் இருக்கான்னு கேட்கறது. ஸோ ஸ்கோப் இருந்தாதான் நீங்க உங்களை அப்ஸ்கில் பண்ணுவீங்களான்றது இப்போ ஒரு கேள்வி, ரைட்? ஸோ யா, ஆஸ்க் யுவர் செல்ஃப். அண்ட் வித் தட், தேங்க்யூ கைஸ். இன்னைக்கு வெதர் செம்மையா இருக்கு. ஸோ லெட் மீ கோ அவுட் சைட் அண்ட் see some things. Yeah, see you then. Take care. Bye.